ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணி நல்ல சிறப்பாக இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் வாழ்த்துக்கள் நன்றி. இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப அபூர்வம். பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணி நீர் வரும்பொழுது காரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெருமை வரும்பொழுது அந்த காரெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ கிராமத்தில் இருக்கிறமா அது பெரிய டவுனில் இருக்கிறமா அந்த அளவுக்கு ஒரு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஊர் மக்கள் நல்ல வளமாக செழிப்பாக இருக்கிறது. நான் இந்த ஊர் ஆண்டிகள் போட்டேன். நிறைய பேருக்கு உகந்தது அந்த பேர் பண்ணிக்கிறேன். எங்களோட வராதனால யார் ஞாபகம் எனக்கு காசு பேர் கூட ஞாபகம் இல்லை. வந்தால் காசு பேர் ஞாபகம் இல்லை. நிறைய பேர் முதல் எல்லாம் குழந்தைகள் இருக்காங்க. நிறைய பேர் குழந்தைகள் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு. இந்தியா பார்த்தா வளர்ந்து கொண்டிருக்கிற காரெல்லாம் பார்க்கும்போது காரெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிளே நான் போயிருக்கேன். சைக்கிள் கேட்டே பெரிய காரு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஊர் மக்கள் இருந்தாலும் இன்னும் நிறைய பிள்ளைகளுடைய நிறைய 76 வருஷமாச்சு சுதந்திரம் வாங்கி 74 வருஷமாச்சு இருக்கிறாங்க. இந்தியா ஒரு வளர்ந்து விட்ட நாடு வளர்ந்த நாடு ஆக முடியல. அதான் ஒரு பெரிய ஆதங்கம். நல்லா 60 வருஷமா நான் கல்வியில் 60 வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன். இந்தியாவுடைய எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாநிலத்திலும் வேலை பார்த்துருக்கிறேன். எல்லாம் கம்பேர் பண்ணும் தமிழ்நாடு நம்ம நல்லா இருக்கு. தமிழ்நாடு நம்ம நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்தியா ஒரு வளமான நாடு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. 2047 இந்தியா வளர்ந்த நாடு ஆகணும். நான் துணைவேந்தராக போது என்னோட அப்துல் கலாம் இருந்தார். என்கிட்ட வேலை பார்த்தார். அப்துல் கலாம் முதலாண்டார். அதாவது வெளிநாடு கொடுத்தார் அப்துல் கலாம். அவர் சொன்னார் 2020 இந்தியா ஒரு வளமான நாடாகும் அப்படி அப்ப சொல்றாரு. 20 வருஷம் 1923 வந்தாச்சுமா நடக்கல. இல்லை அவர் சொன்னார வழியா யாரும் கேட்கல. அதை நோக்கி நிறைய செய்யணும் இல்லையா? கடன் பார்க்கல. ஆனால் இது படம் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. கடன் கட்டு மட்டும் பண்ணாரு. ஆக்ஷன் எடுக்க முடியாது. பிளான் பண்ணணும் கொஞ்சம் முன்னாடி. அதனால 20 வருஷம் ஒன்றுமே நடக்கல. இப்போ நம்ம உரிமை சொல்லியிருக்காரு 2047 இந்தியா வளமான நாடு ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கனவு. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இருக்காரா அடுத்த தங்கி இருக்காரு அது மாதிரி இது பண்ணாரு. அதனால நல்ல ஒரு இது நம்ம கொடுத்துருக்காரு. 2047 இந்தியா ஒரு வளமான நாடு ஒரு குறிக்கோள் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இந்த வரைக்கும் எந்த பணிக்கும் அதை ஒரு குறிக்கோள் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சைனிகளான்னு சொன்னாங்க. கல்வி கட்டாவது வேலையை முடிவு சொன்னாங்க. ஒரு நாடு வளமான நாடு ஆகும் ஒரு டேட்டோட ஒரு உயிரோடு சொன்னது இதுதான் முதல் பிறகு. 2047 100 வருஷம் சுதந்திரத்துக்கு 100 வருஷம் ஆகும் போது 2047. அப்போ நம்ம வளமான நாடு ஆகணும்னா நிறைய வேலை பார்க்கணும். எல்லாரும் எல்லாம் சேர்ந்தா பார்க்கணும். பிரைமினிஸ்டரோ அது சீஃப் மினிஸ்டர் யாரும் முடியாது. எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். என்னென்னா இந்தியாவில் முக்கியமானது என்னென்னா இந்தியாவில் இருக்கிற காரணம் ஏன் நம்ம வளமான நாடு ஆக முடியும். இத்தனை வருஷம் வசதி இருந்துச்சு. இந்தியாவை போகிற எந்த நாட்டிலையும் கிடையாது. ரிசோர்ஸஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லையா இந்தியாவில் அதிகமாக இருக்கிறவங்கள நாடு நம்ம இருந்தாலும் ஆக முடியல. காரணம் என்னன்னா மக்களோட உழைப்பு கமிட்மெண்ட் சொல்ல முடியா. அதாவது ஆர்வத்தோட உழைச்சி நாகணும்னு அந்த ஆர்வம் இல்லாத ஒரு நிறைய பேருக்கு இல்லாமல். 3வது ஊழல். பார்த்தால் ஊழல். அதாவது எப்போ சொல்லணும்னா குட் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. சிதம்பரம் சொன்னார் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு காரணமே லேக்காக குட் கவர்னன்ஸ். அதாவது ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் திறமை இல்லாத நாடு அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் குட் கவர்னன்ஸ் இல்லைன்னா ஊழல். எது பார்த்தாலும் கரெக்ட். சின்ன வயதுலேருந்து டாப் போட்டு எல்லாருமே ஊழல் பண்ணிட்டு தான் அந்த நாடு வளராதுக்கு யாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி இப்போ நான் ஜார்க்கண்ட்லேருந்து வரேன். 4 நாளைக்கு முன்னாடி சிஎம் அரெஸ்ட் பண்ணேன். ஜார்க்கண்டில் நான் ராஜ்பூரில் தங்கி இருக்கிறேன். சிஎம் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி
தமிழ்நாட்டில் நிறைய செய்யும் மறைச்சு பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்க இன்னும் இருக்காங்களா பண்ணாமல் இருக்காங்க. அது வேறு விஷயம். யாருக்கு இன்னொரு ஆள் வீட்டில் ஒரு காங்கிரஸ் எம்பி 200 கோடி எடுத்தாங்க கேஸ். சாதாரண எம்பி அந்த ஜார்க்கண்டில் ராஜகுடி பக்கத்தில் தான் வீடு. 200 கோடி கேஸ் எடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே ஜார்க்கண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே உள்ள ஏழையான மகான ஜார்க்கண்ட் மாற்றம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் மக்களை பற்றி அக்கறை இல்லை. மக்கள் வளரணும், எல்லாத்துக்கும் சொத்து இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஆச்சரியம் இல்லையா? அதனால இந்தியாவில் என்னென்னா சுயநலவாதி அதிகமாக. அதனால இருக்கிற நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தரணும்னா சுயநலம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ சொல்லி தரணும். குழந்தைகளுக்கு நேர்மையான வாழ்க்கை எப்படி நேர்மைன்னு சொல்லி தரணும். பொய் பேசாமல் தப்பு பண்ணாமல் நேர்மையாக எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி கடின உழைப்போட வேலை வரும். நல்லா வந்தாலும் யாரையும் சேர்க்க முடியாது. நல்லா தானே கடந்து வளர்ந்தவங்க யாரும் சப்போர்ட் கிடையாது. யாரும் எனக்கு சுபாரிச்சுட்டு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நேர்மையான கடின உழைப்பு நல்ல மார்க்கு நல்லா வேலை வந்தாலும் யார் சப்பார்ட்லாம் மாமா சப்போர்ட் பண்ணாரு, ஐயா சப்போர்ட் பண்ணாரு, யாரும் அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்துக்கணும். ஸ்பீச்செல்லாம் கேளுங்க. ஊழலை குறைக்கலாம். கடின உழைப்பு இருந்ததுன்னா இந்தியாவில் என்னென்ன இப்போ சம்பாதிக்கிறது கம்மியாக போகும். பர் கேபிட்டல் இன்கம் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி. உலகத்திலேயே இந்தியாவில் 122வது ரேங்க் பர் கேபிட்டல் இன்கம். அது 50 வரைக்கும் போனால் தான் 247 வளமான நாடுன்னு சொல்ல முடியும். ஜிடிபி சொல்ல முடியாது, எல்லாம் சொல்லாங்க 5வது நாடு சொல்லணும். அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னும் 10 வருஷம் ஆனால் 3 வந்துடும் சொன்னார். அதெல்லாம் சரி. அதனால இந்தியா ஒரு வளமான நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. பெர் கேபிட்டல் இன்கம் பற்றி பார்க்கணும். மக்கள் சந்தோஷமா இருக்கு இல்லையா? கேப்டே இல்லை. அதெல்லாம் இல்லாதனால வளமான நாடாக அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா எல்லாரும் உழைக்கணும். இப்போ இருக்கிற இளைஞர் ஸ்கூலில் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்களாம் மேலே வந்த பின்னால எல்லாரும் நாட்டுக்காக உழைக்கணும். நிறைய பேர் பக்கத்து எல்லாம் அமெரிக்கா போயிட்டு 50 எழுதணும். அதெல்லாம் தப்பு. படிச்சமா இங்க இருக்கிறது இந்த நாட்டுக்காக பண்ண வேண்டிய ஏதாவது பண்ணணும். இது அமெரிக்காவில் போய் பெரிய வீடு கட்டி மங்களா கட்டி யாருக்கும் லாபம் கிடையாது. அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லை சந்தோஷம் மாட்டேன். அவன் சிடிபி பிரயோஜனமே கிடையாது. 10 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அனுபவத்தில் வாங்குற மாதிரி 5 லட்சம் வாங்கினாலும் அமெரிக்காவில் வாங்கினாங்க. அந்த ஒரு மனப்பான்மை நம்ம குழந்தைகள் சொல்லிக்கணும். கஷ்டம்தான் இருந்தாலும் அப்பதான் ஒரு நாடுன்னு நம்ம சமுதாயம் வளரணும். அப்பதான் நாடு வளரும். ஒரு சமுதாயம் வளர்றது நம்ம தாலுக்காவில், நம்ம கிட்டாவில், கிராம வளர்றது பண்ணணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் திட்டங்கள் கொண்டு வரலாம். அது யார் இப்படி பண்ண நம்ம தானே அதில் பாதி சாப்பிட்டுக்கிறோம். அதான் பிரச்சனையே. கவர்மெண்ட் திட்டம் வரலாம், பணம் இருக்கலாம். இப்போ கவர்மெண்ட் எல்லாம் பணம் கண்டென்னா பணம் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து மிகப்பட பணம் கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணுறாங்க. மக்களுக்கு சேர மாட்டாங்க. அதான் அதனால இந்த நாட்டில் இருக்கிற என்னுடைய ஒரே ஒரு கோணி இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் நல்லவர்கள் மட்டும் பார்த்தா திறமையோட வளர்த்தாங்க இல்லையா? அதான் நல்லவர்கள் வல்லவர்கள் தன்னம்பிக்கை வரும். என்னால் முடியும். விவேகானந்தா சொல்றார் 120 சொல்றாரு என்ன எஜுகேஷன் ப்ராசஸ் ஆஃப் மேன்மேக்கிங். கல்வியினுடைய நோக்கமே நல்ல மனிதனை உருவாக்கும். நல்ல மனிதர்கள் என்ன அர்த்தம்? திறமைசாலி, விவேகானந்தம் பண்ணாங்க, நேர்மையான வேலையா அதான் நல்ல மனிதன். நல்ல மனிதன் சும்மா இருக்கிறது கிடையாது. அதான் அந்த காலத்திலே சொன்னார் விவேகானந்தர். அதை நம்ம ஃபாலோ பண்ண 75 வருஷமா நம்ம கல்வியிலையோ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஃபாலோ பண்ணணும். மனப்பாடு பண்ணணும், மார்க் வாங்கணும், 20 வாங்கணும், அண்ணாவதி தியாகம் பண்ணி அமெரிக்கா போகணும். இதே ஒரு குறிக்கோள் நாசமான குறிக்கோள். இந்த மாதிரி இருந்தால் குறிக்கோள் தான் நாடு என்றைக்கும் வளமான 100% அதான் அப்துல்லா சொல்லி நடக்கல. அப்துல்லா சொன்னார் யாருமே கேட்கல. திறமை இருக்கு, திறமை பயன்படுத்தல. அதனால இன்னைக்கு 2047 இங்கே ஒரு வளமான நாடு எல்லாரும் சேர்ந்து நம்மளால எல்லாரும்
20 வருஷம் இருக்குல்ல, நாளைக்கு அவங்க தான் நாட்டை ஆள போனாங்க. அவங்க ஊழல் இருக்கவங்களாக, நல்லவங்களாக, திறமைசாலிகளாக, நாட்டில் பற்றோடு நாட்டை வேலை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதையும் வளவாங்க. இந்தியாவில் எல்லாமே இருக்கு, இல்லாத கிடையாது. யாரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விசுவாசம் என்னது டைட்டானியம் அது இது என்னென்னமோ இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு பத்து ஃபேமிலியில் எல்லாம் பண்ணிட்டு இதில் ஏழையாக இருக்காங்க. அந்த மாதிரி காரணம் எல்லாம் தெரிஞ்ச அரசியல்வாதிகளே, அரசியல்வாதி மட்டும் கிடையாது, இப்போ இருக்க அதிகாரிகளே ஊழல் தானே. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அத்தனை பேருக்குள்ள 70% பேர் இது இந்தியாவில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் நான் தான் செலக்ட் பண்ணுறேன். காரணம் என்னன்னா ஆசை, ஆசை. என்ன காரணம்? குழந்தையில நல்லா வளர்த்தா முடியும். பணத்து மேல ஆசை இல்லாம மக்களுக்கு சேவை உள்ளது மனப்பாவோட குழந்தைகளை வளர்த்தா தயவுசெய்து என்னென்ன மற்ற ஒரு நல்லா இருக்கு. அப்பதான் சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில ஹாப்பினஸ் சொல்ல முடியாது. சந்தோஷம் தான் வாழ்க்கையில சக்சஸ். வாழ்க்கையில சக்சஸ்ங்கிறத நாட் பணம் வீடு கட்டுறது வாங்குவாங்க சந்தோஷமா இருக்கும். மனசு நிறைவா இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு போனால் சந்தோஷம் வந்தீங்கன்னா அதுதான் வாழ்க்கையில சக்சஸ். எல்லா பாக்கெட்டு பணம் இருந்தா தூங்க முடியாது. என்ன சொல்றோம் இல்லையா? அது நம்ம குழந்தைகள் சொல்றோம். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா திருடாம விளையாட்டு பண்ணாம ஏழமா இருக்காம நேர்மையா இருக்கணும். ஏதாவது பண்ணணும், ஏதாவது நல்லது பண்ணணும் இல்லையா? ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்பா பண்ணும்பொழுதே சந்தோஷமா இருக்கும். அந்த நோக்கத்தோடு நம்ம குழந்தைகள் வளர்த்துன்னு வச்சுங்களேன். இருக்கிற இந்தியாவில் அடிக்கடி சொல்ற இந்தியா கண்டியா நிறைய இருக்கும் சந்தர்ப்பம், நிறைய இருக்கு. வேலை செய்யறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. வேலை பண்ணுறதுக்கு ஆர்வம் நிறைய சர்வீஸ் பண்ணலாம். யூபிஎஸ் ஒரு பெரிய ஆர்மியா சர்வீஸ் இருக்குது. அதில் வரணும்னா நாட்டை பாடுறாங்க. யூபிஎஸ்சியில் செலக்ட் பண்ணி வரணும்னா இப்போ நாட்டை ஆடுறாங்க. அரசியல்வாதி கிடையாது, இதுதான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ் நிறைய பேர் அவங்க தான் நாட்டை ஆளுங்க. அவங்க தான் அவங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்குன்னா குழந்தைங்க நிறைய பேர் ஐஏஎஸ் பண்ணலாம். ஒரு ஆள் சொல்ல மாட்டேன், நான் வீட்டுக்கு போதும் ஐஏஎஸ் செலக்ட் பண்ணுவேன். மெடிக்கல் டாக்டர் எல்லாம் இன்ட்ரிவியூ வந்து ஏப்பா இன்ட்ரிவியூ வர மெடிக்கல் டாக்டர் ஏப்பா இன்ட்ரிவியூ சார் நாட்டுக்கு சேவை பண்ண போறாங்க. டாக்டரோட சேவை, டாக்டர் அருமையான சேவை. அதை மட்டும் பற்றி வர இல்லை சார், நிறைய பேருக்கு மக்கள் பண்ணணும். டாக்டர் சீக்கால் தானே பண்ணணும். ஐஏஎஸ்னா நிறைய பேருக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. நல்ல பேர் மார்க் பண்ணாரு, செலவு பண்ணி கோயம்புத்தூர்லேயே வந்தார். வந்தா 24 நேரமும் காசு சேவ் பண்ணு சொல்லுவேன். சேவ் பண்ணு சொல்லுவேன். எங்கிருந்தாலும் ஒரு மரத்துக்கு ஒரு கோல் நட்டா காசு, எடுத்தா காசு, போனா காசு, எல்லாம் பண்ண கோயம்புத்தூர்ல. நான் கூட்டு கேட்டேன் கோயம்புத்தூர் என்னடா இந்த மாதிரி சொல்லி நல்லா பண்ண முடியும். அதிகாரி சொல்றாரு, மந்திரி சொல்றாரு, மந்திரி யார் வேலுமணி மந்திரி சொல்றாரு, அதிகாரி சொல்றாரு, செக்ரட்டரி சொல்றாரு, லோக்கல் டிஎம்கே செக்ரட்டரி சொல்றாங்க, சொல்றான். நாங்கள் உனக்குள்ள புத்தி கேளுங்க, உனக்குள்ள ஒரு மனசு இருக்குல்ல, அவன் சொன்னாலும் தப்பு இன்னொரு சொன்னாலும் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால நான் அதான் சொல்ல குழந்தைகளை வளர்த்த முடியாது. நல்லவனை வளர்த்து நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். தப்பே அப்பா அம்மா சொன்னவங்க தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? வீட்டுக்கு போனால் ஒய்ஃபு சொன்ன பண்ணக்கூடாது, அப்பா அம்மா சொன்னால் அந்த மாதிரி குழந்தைகளை வளர்த்துக்கணும். காசு இருந்தால் போதும், இப்படியாவது வேலை வாங்க,